ஹாய் ஆல். லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தான் விஷுவலைசேஷன். ஆனால் மோஸ்ட்லி அந்த விஷுவலைசேஷன் பெரும்பாலும் மக்களுக்கு வரவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கற்பனை சக்தி பண்ணும்பொழுது நம்மளுடைய லாஜிக்கல் மைண்ட் நிறைய டவுட்ஸை கேட்கும், நிறைய கொஸ்டின்ஸை கேட்கும். அப்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, கிளியரான அந்த பாசிட்டிவான ஒரு விஷனை பண்ணவே முடியவே முடியாது. இது பல மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வரும். எடுத்தவொடனே விஷுவலைசேஷன் வரலை அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு 1 மினிட் விஷுவலைசேஷன் பண்ணணும். அப்புறம் 2 மினிட், அப்புறம் 3 மினிட், இப்படி உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராக்டிஸ்க்குள்ளே டீப்பராக போகணும். அந்த டீப்பராக போகிறதுன்றதை விட உங்கள் மைண்டுக்குள்ளே எண்ணங்கள் ஓட விடுறதை விட நீங்கள் அந்த எமோஷ்னல் ஃபீலிங்ஸை கொடுக்கணும். உள்ளார்ந்த அந்த ஒரு எமோஷனல் ஃபீலிங் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓட ஓட நீங்கள் பாடியிலேருந்து அந்த எமோஷனல் ஃபீலிங்கை கொடுக்கணும். எப்படி ஒரு தேட்டரில் ஒரு படம் போடும்போது அந்த தேட்டரில் நடிகர்கள் நடிகைகளோ அழறாங்க அப்படின்னா நம்ம கண்ணும் கலங்கும், நம்ம அப்படியே தொண்டெல்லாம் விற்கும். ஏன்? அவங்க தானே அழறாங்க, அவங்க கதை தானே அது. ஆனால் நம்ம ஏன் அப்படி பார்த்து அழறோம்? அவங்க காமெடி பண்ணும்போது நம்ம சிரிக்கிறோம். ஏன்? அந்த உணர்வுகளை தூண்டுற சக்தி அந்த விஷுவலைசேஷனுக்கு உண்டுங்க. காட்சிப்படுத்துறதுக்குள்ள அவ்வளோ பவர் இருக்குது. பிரெயினுக்கு எது ரியல் எது ரீல் அப்படின்றது தெரியாதான், எது பொய் எது உண்மைன்னு தெரியாதான். அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கற்பனை பண்ணி அந்த ஃபீலை கொடுக்குறீங்களோ அது என்ன நினச்சிக்குமா, ஓஹோ இப்போ ப்ரெசென்ட்டில் அப்படி தான் லைஃபே நடக்குது போல் அப்படின்ற மாதிரி அது நினச்சி ஏமாந்துருமா. ஸோ அதனால தான் நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணும் பொழுது அந்த ஃபீல் ஆஃப் எமோஷன்ஸ் உண்மையாகவே நீங்கள் அந்த இடத்துல இருந்து எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஃபீல் ஆஃப் எமோஷன்ஸை கொடுத்தீங்கன்னா பிரெயின் ஓ அது உண்மை போல் அப்படின்னு சொல்லி சப்கான்ஷியஸ்க்கு அதை கமெண்ட்ரியை கொடுத்துரும். சப்கான்ஷியஸ் நம்பிடுச்சுன்னா போதும், உங்கள் வாழ்க்கையை அதுக்கேற்ற மாதிரி அங்கே யூனிவர்ஸ் சேஞ்ச் பண்ணும் அப்படின்றது லா ஆஃப் அட்ராக்ஷனுங்க. இதுக்கு உதாரணமாக தான் ஜிம் கேரின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அவர் லா ஆஃப் அட்ராக்ஷனை எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றத பாருங்கள். என்னென்னா, அவர் சின்ன வயசில் ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். வீடு வாசல் அப்படின்னா பெருசாக இல்லை, சாப்பாட்டுக்குமே கஷ்டம், இப்படி பல கஷ்டங்களை அவர் தாண்டி வந்துட்டுருக்காரு. அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டத்துலையுமே சிரிக்கக்கூடிய ஒரு ஆள், அவர் ஒரு காமெடியன். ஸோ அப்பா மாதிரியே இவரும் ஒரு ஸ்டாண்டப் காமெடியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. குடும்ப வறுமை பயங்கரமாக இருக்குது. இங்கேயும் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல தங்க முடியல. பழைய வேனில் தங்குவாங்க, ஒரு டென்ட்டு போட்டு தங்குவாங்க. இப்படி பல விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு வந்தாங்க வாழ்க்கைக்காக. ஆனாலும் அவங்க அப்பா எப்பொழுதுமே அந்த சோகத்தை மறைக்கிறதுக்காக காமெடி பண்ணி குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுட்டே இருப்பாராம். ஸோ அதுலேருந்து வந்தது தான் ஜிம் கேரிக்குமே அப்பா மாதிரி ஒரு நல்ல காமெடியனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஆனால் அவங்க படுற கஷ்டத்தப்பெல்லாம் அவர் சொல்வாராம், என் வாழ்க்கை பெருசாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காமெடியனாக ஆக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்ணாடி முன்னாடி நின்று நிறைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அப்புறம் அவர் ஸ்டாண்டப் காமெடியனாக ஒரு தடவை ஸ்டேஜ் ஏறும்பொழுது அவர் பண்ண அந்த காமெடி சரியாக செட் ஆகலைன்னு சொல்லிட்டு மக்கள் அவரை ரொம்பவே அசிங்கப்படுத்திருக்காங்க. அது ஸ்டேஜ்லேருந்து ஓடி வந்தவர் இனிமேல் நான் ஏறவே மாட்டேன்னு அழுதுருக்கார். அவங்க அப்பா தான் தைரியம் கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகணுன்ற எண்ணத்தை விதைச்சிருக்காரு. ஸோ அவங்க அம்மா ரொம்ப டிப்ரெஷன், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு, டிப்ரெஷன் ஆகி அவங்க நிறைய டேப்லெட்ஸ் எடுத்திருக்காங்க. அம்மாவை சிரிக்க வைக்கணுன்றதுக்காக நிறைய அவர் முயற்சிகளை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஸோ இப்படி முயற்சி பண்ணி அவர் ஸ்டாண்டப் காமெடியனாகவும் ஆகிறாரு. அப்புறம் டெலிவிஷனில் வராரு, சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணுறாரு. அப்புறமேட்டு ஹாலிவுட்டில் கால் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசையாக இருந்திருக்கு. அப்போது அவர் என்ன எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நடிப்பு திறமையை பாராட்டி எனக்கு $10 மில்லியன் இந்த சினி உலகம் எனக்கு வழங்குது ஃபார் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்ற மாதிரி அவர் எழுதி ஒரு ஷீட்டில் எழுதி அந்த பேக்கெட்லேயே வச்சுட்டு இருந்திருக்கார். எப்போ அப்படின்னா 1985 இதை எழுதி வைக்கிறார். எப்போன்னா என்ன இயர் போட்டு வைக்கிறார், 1995க்குள்ளே எனக்கு $10 மில்லியன் கிடைக்குது அப்படின்னு எழுதி வச்சுருக்கார். அவர் என்ன எழுதினாரோ அதே மாதிரி 1995 அவர் ஒரு படம் பயங்கர ஹிட் ஆகுது. அவர் காமெடினாக பயங்கரமாக எல்லாராலையும் புகழப்படுறாரு. அவர் எழுதின அந்த $10 மில்லியன் அவருக்கு வழங்கப்படுகிறது. அவரோட இன்டர்வியூஸில் அதான் சொல்கிறாரு, நான் எப்போவுமே மிரர் முன்னாடி நின்று பேசுவேன், எப்போதும் பிரபஞ்சத்து கூட நின்று பேசுவேன், அண்ட் எப்போதும் தைரியமாக இருக்குன்னு எனக்கு நானே செல்ஃப் டாக் பண்ணிப்பேன். இதுதான் அந்த சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டில் அந்த $10 மில்லியன் எழுதினதை அவருக்கு காட்டவும் செய்கிறாரு. ஸோ என்ன பாருங்கள் எப்படி ஒர்க் அவுட் அது உங்களால் இது கதையாக பார்க்க முடியுதா இல்லை ஒரிஜினலாக பார்க்க முடியுதான்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம லைஃப்பில் நம்ம $10 மில்லியன் வாங்குவோம் அப்படின்னு நீங்கள் உங்களால் கனவு கூட யோசிக்க கூட முடியல. அப்போ மைண்டு நமக்கு பிளாக் ஆகுது. ஆனால் அவர் இவ்வளோ கஷ்டங்கள் அப்ஸ் அண்ட் டவுன் படங்களுமே ஹிட் ஆச்சு. ஒரு படம் ஹிட் ஆகுது, அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃப்ளாப் ஆகுது. அவரை காமெடியனாக மட்டுமே மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அவரை வேற ஒரு
ஒரு கேரக்டர் பண்ணான்னா அந்த படம் ஃப்ளாப் ஆகுது. ஸோ மக்கள் இப்படி நம்மளை காமெடியனாக மட்டும் பார்க்குறாங்களேன்ட்டு அவருக்கு உள்ளார்ந்த ஒரு சோகமும் இருக்குது. அதையும் தாண்டி அவர் வெற்றி பெற்றிருக்கார் வாழ்க்கையில் அப்படின்னா அவருக்கு இப்போ பல கோடி மில்லியன் வந்து அவருக்கு சொத்தாக இருக்குது. அதையும் தாண்டி அவர் எப்படி வந்தாருன்றது ரொம்ப பெரிய விஷயம். அவர் கடந்து வந்த வழிகள், அவர் கடந்து வந்த வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க ஊராக போகும்பொழுது ஒரு கட்டடத்தில் தங்கும்பொழுது அங்கே பாத்ரூம் டாய்லெட்ஸ் எல்லாமே கழுவு செய்வாராம், அப்பாவுக்கு உதவியாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ அப்படியெல்லாம் கழுவும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி ஒரு மனநிலைமை எப்படி இருக்கும். ஒரு வேளை சாப்பாடு இருந்தாலே போதும்னு அப்போது நம்ம பெரிய ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறதே மைண்ட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி இப்போது நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இதுலேருந்து வெளியில் வருவீங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு வருவீங்கன்ட்டு ஆழமான நம்பிக்கையை மட்டும் வைங்க. அசாத்திய நம்பிக்கையை உங்களை கொண்டு போய் சேர்த்துரும். அவ்வளோதான் விஷயம். ஐயோ வாழ்க்கை இப்படி போச்சே அப்படின்னு நம்ம எப்போல்லாம் உடஞ்சி நிற்கிறோமோ அதுலேயே தான் நிற்போம். மக்களை விட்டு வெளியிலே வரமாட்டோம் நம்ம. ஸோ உங்கள் வாழ்க்கையை நினச்சி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, சந்தோஷமாக சும்மா லேடிஸ்லாம் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாக இருக்கணுமா, அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைமாக இருக்கோ, எப்போல்லாம் தேவையில்லாமல் ஓவர் திங்க் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நல்ல விதமாக திங்க் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். உங்களோட நெகட்டிவ்ஸை பாசிட்டிவாக மாற்றுங்க பார்ப்போம். எப்படி உங்களுக்கு ஓவர் திங்க் நினச்சி பழசை நினச்சி பாஸ்ட்டை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை அப்படியே மாற்றி என்ன ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும் அதை வந்து திங்க் பண்ணுங்கள். நீங்கள் பாஸ்ட்டில் பண்ணது தான் ப்ரெசென்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. பாஸ்ட்டில் பண்ணக்கூடிய திங்கிங்லாம் இப்போ உங்களுடைய ப்ரெசென்ட் லைஃப். இப்போ ப்ரெசென்ட்டில் நல்ல விதமாக நினச்சா தான் உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் தான் உங்கள் ஃப்யூச்சரை நிர்மாணிக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சரை எழுதக்கூடிய ஒரு காட் மாதிரி தான். கிட்டத்தட்ட உங்கள் கையில் தான் பென் இருக்குது, நீங்கள் தான் எழுத போகிறீங்க. அதை சூப்பராக எழுதுங்க. ஓவர் திங்க் பண்ணி அழுது புலம்பி எதுவுமே ஆகாது. எல்லாமே அதிகமாக தான் ஆகும். நீங்கள் சந்தோஷமாக வாழணுன்னா அதை மாற்றணும் அப்படின்னா நம்பிக்கை, பொறுமை அவசியம். விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்களே நிர்மாணிங்க. அதுக்கேற்ற அஃபர்மேஷன்ஸ் பண்ணுங்கள். மிரர் முன்னாடி நின்று பேசுங்க, செல்ஃப் டாக் பண்ணுங்கள், தைரியமாக இருங்க. இதெல்லாம் தாங்க அடிப்படை. இதுக்கு நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் எமோஷனல் ஃபீலிங்கை கொடுக்க பிரபஞ்சமே உங்களுக்காக வேலை செய்யும். இதுதான் வந்து ஜிம் கேரி வாழ்க்கையிலும் நடந்தது. இது அவருடைய வாழ்க்கையில் மட்டும் நடக்கலை. பல பேர் வந்து புகழ் உச்சிக்கு போனவங்க எல்லாருமே அவங்க பட்ட கஷ்டங்கள்லேருந்து எப்படி வந்தாங்கன்ட்டு நிறைய வீடியோ சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லா வீடியோஸும் பார்த்தா கூட நம்ம எப்படி வரப்போன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நம்ம அடி எடுத்து வைக்காமல் நம்ம வாழ்க்கை மாறாதுன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு சென்டென்ஸ் பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதாவது நம் துணியும் வரை வாழ்க்கை பயம் காட்டும், துணிஞ்சால் வாழ்க்கை வழிகாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செம சூப்பரான சென்டென்ஸ். இல்லை, கண்டிப்பாக நீங்கள் துணிஞ்சு பாருங்கள், வாழ்க்கை தானாகவே அது வழிகாட்டும் அப்படின்றதுல எந்த வித டவுட்டுமே கிடையாது. அண்ட் ஜனவரி 1st வீக்லேருந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கிளாஸ் வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. December 30th ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.